நவ கிரகங்களால அதிக அளவு பாதிப்பு எப்போதுமே உண்டாகும்னு சொல்றாங்க. அது இந்த வருஷம் இருக்கா? இல்ல அடுத்த வருஷம் இருக்கா? எப்படி அ வர்ற காலங்கள் இருக்கும்? அதாவது வருஷம் வருஷம் அந்த 2024 நவம்பர்ல இருந்து பிரச்சனை இருக்கும்னாங்க. இந்த சுனாமி வந்ததுல இருந்து வருஷம் வருஷம் ஆனா இந்த நவம்பர், டிசம்பர்னா ஏதாவது ஒரு பேரழிவை இந்த பிரபஞ்சம் காட்டுது. அதுக்கு ஜோதிட ரீதியாவே ஏதாவது ஒரு கருத்து சொல்லிடுவாங்க. அப்ப இந்த நவம்பர், டிசம்பர் வரும்போது இந்த வருஷம் ஏதாவது பயிற்சி இருக்கான்னா, நம்ம ஜாதகத்துல மத்த பயிற்சியை விட சனி பயிற்சி 2.5 வருஷத்தை ஃபாலோ பண்ணுவோம். ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்தை ஃபாலோ பண்ணுவோம். குரு பெயர்ச்சி இந்த வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியை கண்டுதான் பயப்படுவோம். நல்லதை ஃபாலோ பண்ணுவோம். ஆனா மாதம் மாதம் மாறுற சூரியனையோ சுக்கிரனையோ இந்த 48 நாளைக்கு ஒருக்கா மாறுற செவ்வாய் பகவானையோ அந்த அளவுக்கு கணக்கு பண்ண மாட்டோம். அந்த கிரகங்கள் நீச்சம் பெற்றிருந்தாலோ சில பேர்லாம் எனக்கு நீச்ச கிரகத்தினுடைய பார்வை மத்ததுக்கு இருக்கும். கெட்டு போய் ஒருத்தன் கண்ணு கெட்டு போச்சு பார்வை இருக்குமா? அப்போ நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கிற இடத்துல பாதிப்பு இருக்கும். அந்த கிரகத்தை 7ஆம் கிரகமோ இல்ல மத்த கிரகமோ பார்த்தா பாதிப்பு இருக்கும்ல. இப்போ கெட்டது சாக்கடைன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த இடம் கெட்டு போச்சு. நீ போய் அதை மிதிச்சாலோ அது பக்கத்துல இருந்தாலோ அதனுடைய பாதிப்பு இருக்கும். அப்ப நீச்ச கிரகத்தின் பார்வை இருக்கான்னு ஒருத்தர் பதிவு போட்டாரு. புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த வருஷம் அப்படின்னா வருஷத்துக்கு 12 கட்டத்துக்கும் சூரியன் 12 கட்டத்துக்கும் மாசத்துக்கு ஒருக்கா மாறுறாரு. ஆனா செவ்வாய் 48 நாளைக்கு ஒருக்கா மாறு. இந்த செவ்வாய் கடகத்துல வருஷத்துக்கு ஒரு முறை நீச்சம் ஆயிடுவார். எப்போ? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாசம் நீச்சம் ஆயிடுவார். ஆடி காத்தடிச்சா அம்மியும் பறக்கும். அவரு கடல். அப்போ அந்த கடல்ல செவ்வாய்ங்கிற இந்த பூமி தன்னுடைய வெப்பத்தை இழக்கும் போது காற்றுனால் மழை ஆரம்பம். ஆடியில இருந்தே உங்களுக்கு மழை ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வரைக்கும் அந்த காற்று, அதுக்கப்புறம் மழை காலம், குளிர்காலம் இது வரைக்கும் கடந்து வரும். ஏன்னா மழைக்கு அப்புறம் தான் குளிர்காலம். இந்த 2 மாதங்கள் எப்ப இருந்து அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ பொதுவாவே செவ்வாய் கெட்டு சனி இடத்தை பார்க்கும் போதுதான் இந்த பிரச்சனை நடக்கும். இந்த வருஷம் சனி கிரகமே இருக்குது. பொது சனி வீட்டை பார்த்தாலே இந்த நிகழ்வுகள் நடக்குது. இந்த வருஷம் சனியே அந்த இடத்துல இருக்கிறாரு. பத்தாக்குறைக்கு வக்கர நிவர்த்தி ஆகும்போது இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி வேற வரும். இப்ப சனின்னா உங்களுக்கு இரும்பு, ராகுங்கிறது இருட்டு. கரு மேகங்கள் அப்படின்னு சொன்னா சனி ராகு சேர்க்கலாம். இப்ப செவ்வாய்ங்கிறது அதை பார்க்கும்போது உங்களுக்கு கடல். அப்ப கடலால் கருமேகங்கள் சூழ்ந்து அப்ப சனினா இறுக்கம், பனிக்கட்டி. இப்ப பாறை உருகிட்டு இருக்குங்கிறாங்களா? உங்களுக்கு தெரியுமா? இந்த வருஷம் செவ்வாய் 2024 25ல ஒருக்கா நீச்சமாகிறார். அதாவது வக்ரமாயி மறுபடியும் நீச்சமாகிறாரு. இது 13 வருஷத்துக்கு ஒருக்காவோ என்னமோ நடக்கும். இப்ப 2வது தடவை நீச்சமாகிறதுனால 2024 எண்டுல இருந்து 25 ஆரம்பம் வரைக்கும் மிகப்பெரிய நீரால் ஆபத்து, நிலத்தால் ஆபத்து 100%. மாற்று கருத்தே கிடையாது. பாதுகாப்பு எதுக்கு அப்படின்னா எல்லா விஷயத்திலயும் பாதுகாப்பு அவசியம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பதிலா ஓடுற தண்ணிக்குள்ளதான் வீட்டையே கட்டி வச்சிருக்கோம். எல்லா பக்கமும் நம்ம வாழ்றதுக்கு மற்ற இடத்த அடைச்சிட்டோம். அப்போ அந்த பனி உள்ள உருகும் போது, கடல் மட்டம் பெருகும் போது, நீர்த்தன்மை அதிகமா பெருகும் போது, அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, டே நான் முதல்ல இருந்த ஊர் தண்ணியில மூழ்கிடுச்சு, நாங்க இடம் மாறிட்டோம். அந்த மாதிரி நிகழ்வுகள், பேராபத்துகள், அதுவும் சனி செவ்வாய் சேர்ந்ததுனாலே போர் சம்பந்தப்பட்ட பிரளயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஏப்ரல்ல குரு அந்த வீட்டை பார்ப்பார். எந்த வீட்டை? அந்த கும்ப வீட்டை பார்ப்பாரு. என்னதான் செவ்வாய் பார்த்தாலும் குரு பார்க்க அந்த விஷயம் விலகும்பாங்க. அப்போ ஏப்ரல் வரைக்கும் பிரளயம் உறுதி. கேது அந்த சூரியன் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்போ கேது இருந்தா பற்றற்ற நிலை. ஒரு ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் உட்பூசல் நிறைய, உட்கட்சிக்குள்ளேயே பூசல் வந்துடும். உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு ஒன்ன பிடிக்காது, எனக்கு யாரும் தேவையில்லை. இப்படி உட்கட்சி பூசல் வர்றதுனால கட்சிகளுக்குள்ளே பிளவுகள், தலைமை பொறுப்புகள்ல பிளவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்ம வீட்டிலேயே தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எச்சரிக்கையா. ஏன்னா சனி ராகுவோட சேர்ந்து கேதுவை பார்க்கும்போது சிம்மத்தை பார்ப்பாரு. அப்போ அந்த வீட்டுக்கு சூரியன் வந்தாலோ இல்ல சூரியன் கரெக்டா இப்ப அந்த சனி மேல போய் உட்காருவார். அப்போ இந்த நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும். பேரழிவுங்கிறது 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது மழையால மிகப்பெரிய பேரழிவு. இந்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரத்துல மிகப்பெரிய மழையும் வெள்ளத்தையும் நீங்க பாப்பீங்க பாருங்க. ஏன்னா கிரகங்களினுடைய நகர்வு தான் நம்மளுடைய இயக்கம். நாம என்ன சொல்லுவோம்? குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்போம்.
ஒரு கிணறு அளவுக்கு தண்ணி தோண்டி இருக்கிறோம்னா ஒரு தோட்டத்துக்கு பாய்க்கிற அளவுக்கு நம்ம வச்சிருப்போம். ஆனா அந்த தண்ணிய பாதுகாப்பா வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த கிணறு ஊத்த போறதுக்கு பதிலா போரை போட்டு அந்த கிணத்துக்கு மேலே வீட்டை கட்டிடுவோம். ஏன்னா நாம இருக்கணுங்கிறக்காக. ஒரு கழிவு நீர்வாகி நீங்க ரோட்ல போனாலே தெரியும். எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ குளங்கள், எத்தனையோ ஏரிகள் மூடப்பட்டு நம் வாழ்வாதாரத்துக்காக. இதுல அரசாங்கத்தை மட்டும் குற்றம் கிடையாது. நீ உன் தேவைக்காக தான் அரசாங்கத்தை நாடுறோம். நம்ம எனக்கு இந்த இடம் வேணும். நாங்க இத்தனை வருஷமா பூர்வீகமா இருந்துட்டோங்கிறதுனால நம் தேவைக்காக தான் சில விஷயங்களை இவங்க அவங்க பழக்கம், அவங்க இவங்க பழக்கம்ங்கிறதுனால இப்படி நம்மளுடைய கட்டுப்பாடு அதுல இருக்கு இல்லையா? அதாவது தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம்னா, நியாயமா தண்டனை நமக்கு தான் கொடுக்கணும். அதனாலதான் மக்கள் அவதி விடுறது. இதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு இருக்கு? அரசாங்கம் இருக்கிற இடத்துல மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதுக்கு ஓடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த துறையில இருந்து ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க செய்யணும். அவங்களும் நம்மள மாதிரி பாமர மக்கள் ஒரு பதவியில இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா வரக்கூடிய இயற்கை சீற்றத்தை அவங்க போய் என்ன கையை கொடுத்தா மட்டும் கொடுக்க முடியும். இது இந்த படத்துல சொன்ன மாதிரிதான் இருக்கு. செந்தில் மலையை தூக்கி வைங்க, நான் தூக்குறேன் மாதிரி. இயற்கையினுடைய பேரழிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய, கணிக்கக்கூடிய அறிவாற்றலை இறைவன் கொடுத்ததற்கு நன்றி. கவலைப்படாத, உனக்கு நல்லது நடக்கும்பாங்க. நான் சொல்லி அவனுக்கு குழந்தை பிறந்துச்சும்பாங்க. நான் இவராலதான் உயர்ந்தேன். ஏன்னா இவர் இல்லைன்னா இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். இன்னொருத்தன் சொல்லுவேன், என் வாழ்க்கையில எல்லாம் கெட்டு போனது காரணமே இவன் தான்டா அப்படின்னு. அப்போ நன்மை தீமைகளை உனக்கு உணர்த்துவதும் மனிதன் உருவத்தில தான். ஏதோ ஒரு உருவத்தில் உனக்கு உணர்த்துறதுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து அதை ஆராய கொடுத்த அறிவு. அப்ப அந்த அறிவு பூர்வமும் அறிவியல் பூர்வமும் ஒண்ணு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில். அருளும் பொருளும் அப்படின்னு அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்லாதவர்கள் அன்னைக்கு இடம் வாங்குறதுக்கு உரிமையே கிடையாது. உரிமை சட்டம் கிடையாது. வெள்ளக்காரங்க காலத்து வர்றதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ்காரர்கள் நம்மள ஆள்றதுக்கு முன்னாடி. அப்போ அந்த காலத்துல சாமின்னு சொன்னாதான் மக்கள் பயந்தான். சாமி கண்ண குத்தும், கடவுளும் மன்னனும் ஒண்ணு, அரசனும் ஆண்டவனும் ஒண்ணு. நீ கரெக்டா செய்யலன்னா அரசன் தண்டிப்பான், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொன்னது எது காரணம் அப்படின்னா, நீ அரசன் சொல்லுக்கு கட்டுப்படணும், கிரகங்களின் சொல்லு கட்டுப்படணும் அப்படின்னு கல்லாதவர்களுக்கு புரியிற பாஷையில சொன்னாங்க. பொருள் இல்லாருக்கு உலகில்லை. இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்கான். இந்த கிரகத்தின் நெகட்டிவ் இது, இந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவ் இது, நல்லது இது, கெட்டது இது, இந்த மாதம் இப்படி இருக்கும், இந்த மாதம் இப்படி இருக்கும். நல்லது கெட்டதை அறிவுபூர்வமா, உதாரண பூர்வமா எடுத்து சொல்லு. இது மக்களுக்கு எளிமையாக போய் சேரும். அப்போ பொருள் என்பது பணம் அல்ல. இந்த உடலே பொருள் தான். இதுவே அழியும். இந்த உலகத்தில் இருக்கிற, பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும் அழியும் தன்மை கொண்டது. உலகமே அழியும் தன்மை கொண்டது. அதை இயக்கக்கூடிய இறைவன் உருவமற்றவன். அப்போ இறைவன் அப்படிங்கிற அந்த பெருங்கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருச்செந்தூர் கடல் பக்கத்துல இருக்கு. நாகூர் ஆண்டவர் கடல் பக்கத்துல இருக்காரு. வேளாங்கண்ணி மேரி மாதா கடல் பக்கத்துல இருக்குது. முத்தாரம்மன் குலசேகர கடல் பக்கத்துல இருக்குது. பல சித்தர்கள் கோயில் கடல் பக்கத்துல இருக்கு. இறைவன் எந்த மத, இந்த கடல்ங்கிறதா நான் இறைவன் சொல்லுவேன். அந்த கடல் இருந்ததான் வான்மேகம், மலை, இயற்கை, இயற்கையில இருந்து நாம. அப்போ கடல் மட்டும்தான் கெட்டு போகாத பொருள், மீதி அனைத்தும் கெடும். அந்த காக்கும் கடவுள் எம்பெருமாள் நாராயணன் தான் இவ்வளத்தையும் உருவாக்குறாரு. நம்ம அத்தனையும் கொண்டு போய் கடல்ல, லட்சுமியும் பெருமாளும் அங்கதான் இருக்காங்க. நம்ம ஏதாவது திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னா அங்கதான் கொண்டு போய், அதாவது பிறப்பும் நானே, இறப்பும் நானே, பாவமும் நானே, புண்ணியமும் நானே, இந்த உலகத்தில் அனைத்தும் எண்ணுள்ள அடக்கம் கடலுக்குள்ள அடக்கம். அப்போ இந்த பூமியிலுடைய இடம், மழை தண்ணி சேர்ந்து இயற்கைக்கெல்லாம் பயன்படாத பொழுது அந்த கடல் உள்ள வந்துடும். அப்போ காக்கும் கடவுள் நாராயணன் உங்களுக்கு கடல். அது எந்த மதத்துக்கும் சார்ந்தது அல்ல, கெட்டு போவது அல்ல, வாழ வைப்பது ஆனால் கெடாது. உப்ப நீங்களும் நானுமா கலக்கிறோம்? பல்லாயிரம் வருஷமா மூலிகைகளை நாமளா கலக்கிறோம்? இல்ல ஆற நாம உற்பத்தி பண்றோமா? ஆற்றின் பிறப்பிடமும் ஊற்றின் பிறப்பிடமும் தெரியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. பூமியில இருந்து மலை உச்ச தொலைச்சு வரும், அது பாறையை தொலைச்சு வரும். நீரால பாறையை தொலைக்க முடியும் நம்புவீங்களா? நாம ஊத்துற கல்லுல பட்டு கூட போயிரும் தான் வீட்டுல டைல்ஸ் வச்சிருக்கோம். அந்த பாறையை தொலைச்சு வர நீரினுடைய அதிசயம் எண்ணற்ற அதிசயங்களை விளக்கமே இருக்காது. அப்போ அவனின்றி ஓரணுவும் அசையாது. அப்போ அந்த கடற்கரையில இன்னைக்கு மெரினாவுல பல பெரிய தலைவர்கள் வச்சது சர்ச்சையா இருக்கு. ஆனா இறைவனை வச்சது சர்ச்சையா இருக்கா? திருச்செந்தூர்லாம் பெரும் புகழ். அப்போ கந்தகோட்டங்கிறது பெரும்புகழ். ஆனா கந்தகோட்டம் கடற்கரை உள்ள தள்ளி இருக்கு. அப்போ அது வரைக்கும் கடல் இருந்துச்சுங்கிறாங்க, அந்த அலையம்மன் இருந்த வரைக்கும். அப்போ மீண்டும் இருந்த இடத்துக்கு வராதுன்னு என்ன நினைச்சு. இப்ப நம்மளுடைய பாதுகாப்பை கருதி எச்சரிக்கையாக இருப்பது, மழை காலங்களில் இனி நீ அதை தடுக்க போறது கிடையாது. எச்சரிக்கையாக இருப்பது
மிக 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 முக்கியம். ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க, அரசாங்கம் பள்ளிகளை லீவ் விடுமே தவிர உன் பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வர முடியாது. அதாவது புலி வருதுன்னா ஒரு நாள் வந்துடும், என்னைக்காவது ஒரு நாள் வருங்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிக 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 நன்று. இந்த வருடமும் அடுத்த வருடம் ஆரம்பத்திலேயும் பேரிடர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதிகம் அதிகம். வாழ்த்து.